தளபதி இப்படி மைக்க பிடிச்சி பேச ஆரம்பிக்கும் போதே மைக் சரியா கேட்கல. அப்பவே தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் நினைச்சிட்டாங்க அவங்களோட சதி, அதனாலதான் அந்த மைக்கும் சரியா கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே மாதிரி அரியலூர் கிட்ட போகும்போது அந்த இடத்துல தளபதி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே கரண்ட்டும் கட் பண்ணிட்டாங்க. அப்பவே தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க இவங்களோட சதி தான், அதனாலதான் கரண்ட்டும் கட் ஆயிருச்சுன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டிவிக்கே சுற்றுப்பயணத்துல நடந்திருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிளி பகேஷ். நான் உங்கள் அல்லா பகேஷ். தளபதி மதுரை மாநாட்டிலேயே கிளியரா சொல்லிட்டாரு, நான் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போறேன், அவங்களோட பிரச்சனையெல்லாம் கேட்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதனாலேயே நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. சொன்ன மாதிரியே செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இவரோட சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறேன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. சொன்ன மாதிரியே செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்னு 3 இடங்களை சூஸ் பண்ணி இவரோட சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. காலையில் 8 மணிக்கு வீட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ண தளபதி 10 மணிக்கிட்ட திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆனாரு. திருச்சி ஏர்போர்ட்ல நிறைய தொண்டர்கள் தளபதி பார்க்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களும் தளபதியை பார்த்துட்டாங்க. தளபதியும் இவரோட பஸ்ல ஏறி இவரோட சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. இவரோட சுற்றுப்பயணம் எங்கன்னா ஃபர்ஸ்ட் திருச்சி மரக்கடையில தான். அதாவது 10:30 மணில இருந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தான் நீங்க பேசணும்னு ரூல்ஸ். அதே மாதிரி இவங்க சொன்ன ரூல்ஸ் எல்லாத்தையும் தளபதி கரெக்டாவே ஃபாலோ பண்ணாரு. சுத்தமா தளபதி வெளியே எங்கேயுமே கையும் வந்து வெளியே காமிக்கவே இல்லை, இவர் தலையும் வந்து வெளியெல்லாம் விடவே இல்லை. சொன்ன ரூல்ஸ் என்னவோ அதைப்படி கரெக்டாவே ஃபாலோ பண்ணாரு நம்ம தளபதி விஜய். அதே மாதிரி இவர் மரக்கடையிலிருந்து திருச்சியிலிருந்து மரக்கடை போய் ரீச் ஆகணும்னா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தான், ஒரு 1/4 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் தளபதி காலையில் 10 இருந்து 3 மணி வரைக்கும் டைமை எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா நிறைய தொண்டர்கள் போற வழியில தளபதியை உற்சாகத்தோட வர வச்சுனே இருந்தாங்க. அதனால தான் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அந்த மரக்கடை போய் ரீச் ஆகிறதுக்கு ஆனது. தளபதி அவங்களோட தொண்டர்களோட அன்பை பகிர்ந்துகிட்டாரு. இவர் பண்றதா இருக்கட்டும், அந்த தொண்டர்கள் பண்றதா இருக்கட்டும், அந்த வேலை கொடுக்கும்போது நம்ம தளபதி பண்ணாரு பாருங்க, அதுதான் செம்ம. இவர் காலில் செப்பலை கழட்டிட்டு அந்த வேலை வாங்கி பிடிச்சிட்டு இருந்தாரு. திருச்சியில இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணாரு. இந்த மாதிரி பண்ணிட்டு கிட்ட வந்து ரீச் பண்ணிட்டாரு மரக்கடைக்கு. மரக்கடை வந்து ரீச் பண்ண உடனே இவரோட பேச்ச ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே திருச்சியை தான் சூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட மாநாடா இருக்கட்டும், அவங்களோட பேச்சா இருக்கட்டும். அதே மாதிரி தான் நானும் திருச்சியை சூஸ் பண்ணியிருக்கேன். போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் சந்திச்சுட்டு போலான்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம தளபதி சொல்லி அவரோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்றாரு. இவரோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ்க்கு ஓரளவு கேட்டது. ஆனா 10 செகண்டுக்கு அப்புறம் சுத்தமா கேட்கவே இல்லை. தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே நினைச்சது இது அவங்களோட சதிதான்ப்பா, அதனாலதான் மைக்கும் சரியா கேட்கவே இல்லை அப்படின்னு நம்ம தளபதி ஃபேன்ஸும் நினைச்சிட்டாங்க. தளபதியும் பேசுறாரு, ஆனா யாருக்குமே சுத்தமா கிளியரா கேட்கவே இல்லை. ஆனா நிறைய விஷயங்கள்ல திருச்சி மாநாடுல தளபதி டைரக்டாவே அட்டாக் பண்ணி தான் கேட்டிருக்காரு. ஒரு ஸ்பீச் அந்த இடத்துல சரியா கேட்காதனால இவரு கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல பேசி முடிச்சுட்டு இவரோட சுற்றுப்பயணத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த திருச்சி மரக்கடையில இருந்து அரியலூருக்கு போகணும். கரெக்டா 3:30 மணிக்கு இவர் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 9:30 மணிக்கு தான், கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு மேல இருக்கும், 9 மணிக்கு மேலதான் அரியலூரே வந்து ரீச் ஆகுறாரு. ஆனா அங்க ரீச் ஆகி பார்த்தா கரண்ட்டும் சுத்தமா இல்லை. அப்பதான் நினைச்சிட்டாங்க தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களோட சதிதான்ப்பா, அதனாலதான் அந்த இடத்துல கரண்ட்டும் கட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா தளபதியோட தொண்டர்கள் சம்பவம் பண்ணிட்டாங்க. எல்லாருமே டார்ச் லைட் அடிச்சு அந்த கரண்ட் இருந்தா எந்த அளவுக்கு லைட் கிடைக்குமோ அதை தாண்டி ஒரு வேற லெவல் விஷுவல் கிடைச்சது. தளபதி அரியலூருக்கு வந்து இவரோட ஸ்பீச், அதாவது பயங்கரமான ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்றாரு. இவரு அரியலூருக்கு வந்து அங்க அரியலூர்ல இருக்கிற எல்லா இஷ்யூவும் சொன்னாரு. அரியலூர்ல இருக்கிற பேருந்து போக்குவரத்து அமைச்சர், ஆனா அரியலூர்ல பேருந்து வசதியே இல்லைன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அரியலூர்ல முந்திரி ஃபேமஸ் ஆச்சு, முந்திரி உற்பத்தியை இன்னும் பெருசாக்கலாமே அப்படின்னு சொல்லி சூப்பரான ஸ்பீச்சை கொடுத்தாரு. அதே மாதிரியே டைரக்ட் அட்டாக் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா எந்த விஷயமே பண்ண மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தளபதி மதுரை மாநாடுல அங்கிள்னு சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தை நிறைய பேர் விமர்சித்தாங்க. அந்த விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணி இந்த அரியலூர் சுற்றுப்பயணத்தில் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களுக்கு டீசெண்டா தான், அதாவது அங்கிள்னு கூப்பிட்டா தான் பிடிக்கலையே, நம்ம சார்னே கூப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சார்னு கூப்பிட்டு அந்த அங்கிள் பிரச்சனையை முற்றுப்புள்ளியை வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஃபயரான ஸ்பீச்சை பேசியிருக்காரு தளபதி அரியலூர்ல பேசி
முடிச்ச உடனே பெரம்பலூருக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்றாரு. நைட்டு 9:30 மணிக்கு இவரோட பயணம் நம்ம அரியலூர்ல இருந்து பெரம்பலூருக்கு போகுது. பெரம்பலூர்லயும் நிறைய விஷயம்லாம் பார்த்தேன். ஏகப்பட்ட மக்கள் நைட்டோட நைட்டா தளபதியை பார்க்க ஈகரா வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களும் நைட்டு 1 மணி அளவுக்கு தளபதியை பார்க்க ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணாங்க. ஆனா தளபதி கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வந்தது. தளபதி பெரம்பலூர் கிட்ட வந்துட்டாரு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தான் டிஃபரெண்ட். இவர் பேசுற இடத்துக்கும் இப்போ இருக்கிற இவர் இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் தான் டிஃபரெண்ட் அவர் ரீச் ஆகிறதுக்கு. ஆனா மக்கள் ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல இருக்கிறதுனால கிட்டத்தட்ட போய் ரீச் ஆகிறதுக்கே 2-3 மணி நேரம் ஆகும். அதனாலே தளபதி என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பெரம்பலூர் ஸ்பீச்சை கேன்சல் பண்ணிட்டாரு. இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலான்னு தளபதியும் சொல்லிட்டு அப்படியே பேக் அடிச்சுட்டு சென்னைக்கு கிளம்பிட்டாரு. இந்த மாதிரி திருச்சி அரியலூர்னு 2 இடத்துல சம்பவம் பண்ணாரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இவர் சம்பவம் பண்ண இடம்னா அரியலூர்ல தான். அரியலூர்ல வேற லெவல் ஸ்பீச், திருச்சியில ஸ்பீச் சரியா கேட்கல, டிசப்பாயின்மெண்ட். பெரம்பலூர்ல ஏகப்பட்ட மக்கள் இருந்தாங்க. அவங்களும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நைட்டு 1 மணி ஆனாலும் பரவாயில்ல, நான் தளபதியை பார்த்துட்டு தான் போவேன்னு ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அவங்களுக்கும் டிசப்பாயின்மெண்ட். அரியலூருக்கு தான் பெரிய சம்பவம். இந்த மாதிரி தளபதி திருச்சி அரியலூர்னு 2 இடங்கள்ல ஸ்பீச் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி அரியலூர்ல பயங்கரமா பேசி திருச்சியில மைக்கு மக்கர் பண்ணிச்சு, பெரம்பலூர்ல போய் பேச முடியலன்னு இந்த 3 மாவட்டத்தை சூஸ் பண்ணி ஒரு மாவட்டத்தில் மட்டும் சம்பவம் பண்ணி, ஒரு மாவட்டத்தில் டிசப்பாயின்மெண்ட், ஒரு மாவட்டத்தில் எப்பயாவது ஒரு நாள் சூஸ் பண்ணி அங்க நடத்தலாம்னு தளபதி விஜய் பிளான் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி இந்த டிவிக்கு சுற்றுப்பயணம், முதல் சுற்றுப்பயணம் ஒரு வெற்றி பயணமா மாறி இருக்கு. ஏன்னு சொல்றேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ட் அட்டாக். இதெல்லாம் மக்கள் கேட்கும் போது கண்டிப்பா நம்ம இவருக்கு தான்ப்பா ஓட் போடணும் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோள் வரும். அந்த அளவுக்கு தளபதியோட ஸ்பீச் செம்மையா இருந்தது. இவரோட அந்த சுற்றுப்பயணத்தை மக்கள் எல்லாருமே ஜாலியா விரும்பி பார்த்தாங்க. நைட்டு 1 மணி வரைக்கும் கூட வெயிட் பண்ணி இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு மக்கள் கூட்டம் இது வரைக்கும் யாருக்குமே நாம பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு தளபதி விஜய்க்கு ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் சப்போர்ட் இருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தளபதி 2026ல வின் பண்ணுவாரா? உங்களுடைய கருத்து என்ன? தளபதி உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா தளபதி விஜய்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நியூ வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.